ஹாய் எவ்ரிவன், நம்ம சேனலில் ஆல்ரெடி லீஃப் ஃபில்லிங் பீட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்த்துருக்கோம். செக் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது சேம் பீட்ஸ் வச்சு இப்படி க்ராஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா துளி பிராண்ட் நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல ஸ்டிச் கொடுத்துட்டு பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது பீட்ஸ் லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 பீட்ஸ் எடுத்துருக்கேன். இது கவுண்டிங் கிடையாதுங்க, 4, 5 அந்த லீஃப் ஷேப் பொறுத்து நம்ம எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். இது கிராஸ் லோடிங் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டு க்ராஸாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அது பக்கத்தில் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு லாங்காக த்ரெட் இழுத்துட்டு இப்போது அந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. சேம் இப்போது நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம த்ரெட்டில் லோட் பண்ணிக்கிட்டு க்ராஸாக கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்து பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அகெயின் நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச். இது மாதிரி தாங்க நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வர போகிறோம். போட்டு முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு லீஃப் ஷேப்பில் நமக்கு வந்துடும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ளவுசஸில் இல்லை குட்டியில் இந்த கொடி டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி லீஃப் ஸ்டிச் நீங்கள் ஃபில்லிங் இந்த மாதிரி க்ராஸ் லோடர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போது எண்டு நாட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். லாங்காக ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு அது பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிட்டு இந்த லாங்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டுக்குள்ளே குட்டியாக இருக்குல்ல அதை பிடிச்சி வைத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். டவுன் சைடு எடுத்துக்கோங்க, த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இப்போது இதை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சரி த்ரெட் அவுட்லைனில் கொடுக்க போகிறோம். அண்டு கீழே டவுன் சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி குட்டி குட்டியாக போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி போட்ட லீஃப் ஃபில்லிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கிராஸ் லோடர், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் ப்ளவுசஸில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் எண்டில் கொண்டு வந்துட்டு நம்ம எண்டு நாட் போட்டு எப்பவும் போல் க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணுங்கள். 1க்கு 2-3 வாட்டி நம்ம இந்த மாதிரி கிளாத்தில் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஆர் ஈஸி.